கலரி அகாடமி மற்றும் வீரவேல் உரிமை மேளம் குழுவுக்கு மீண்டும் ஒரு பலத்த கைத்தட்டல். எவ்வளவு அருமையா படிப்பு இருந்துச்சு இல்லையா? அந்த சுறுசுறுப்பான அந்த சிலம்பாட்ட வீச்சுகளும் அந்த துடிப்பு மிக்க அந்த இசையும் கண்டிப்பா உங்களை மெய் சிலிர்க்க வச்சிருக்கோன்னு நான் நம்புறேன். இது மாதிரி நீங்களும் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கவலையே வேண்டாம். அடுத்த மாசம் ஏப்ரல் 12 மற்றும் 19 கலரி அகாடமி ஒரு பட்டறையை நடக்கவிருக்குது. அதுல நீங்க இந்த அசைவுகளை கத்துக்கலாம். எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தேசிய நூலகம் நேஷனல் லைப்ரரியில நடக்குது. 10 to 12 மணி வரைக்கும் பெரியவர்களும் 15 வயதினர்களும் இதுல பங்கு பெறலாம். அனுமதி இலவசம். ஆனா பொன்மொழி, இதுக்காக நம்ம ஒரு மாசம் வெயிட் பண்ணணுமா? உங்க கவலை எனக்கு புரியுது. ஒரு மாசம் இருக்கு. இது மாதிரி நீங்களும் பல பேர் நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. அதனால கவலை வேண்டாம். இப்ப இங்க உங்கள சில பேருக்கு இந்த சிலம்பாட்டத்தை கத்துக்கிறதுக்கு, இந்த அசைவுகளை கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்குள்ளார ஒளிஞ்சிருக்கிற அந்த வீரத்தை எழுப்பும் நேரம் வந்து விட்டது. எங்களுக்கு சில யாரு வேணாலும் வரலாம். மேடைக்கு வந்து 2 பேர் இதை ட்ரை பண்றதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. வாருங்கள் வாங்க, கூச்சம் வேண்டாம். வாவ், என்ன ஒரு சூப்பரான பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. நிறைய குட்டீஸ் கூட ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தேன். சோ கியூட். சரி, இப்போ நம்ம கூட கலரி அகாடமில இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம், உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. வணக்கம், என்னோட பேர் நவீனா. நான் வந்து கலரி அகாடமில ஒரு பயிற்றுவிப்பாளராக இருக்கேன். கலரி அகாடமில நாங்க வந்து கலரி பயிட்டு அண்ட் சிலம்பம் கற்றுக் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த வருஷம் தமிழ் மொழி விழாவில் என்ன மாதிரி நிகழ்ச்சி நீங்கள் வந்து ஆக்சுவலி படிக்க போகிறீங்க? நான் பார்த்தேன் சிலம்பமும் திரைப்படமும் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நீங்கள் படிக்க போகிறீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ சிலம்பம் வந்து நம்மளோட தமிழ் பாரம்பரிய கலையில் ஒன்று. அது நம்ம தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும். அது அந்த முழுக்க அது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ஜெனரேஷனில் இந்த அடுத்த கலைஞர்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம இதை அவங்களுக்கு ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கையில தான் திரைப்படங்களில் நாங்கள் நிறையா வந்து சிலம்பம் யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். பட் அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து இந்த வருஷம் ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாரும் படம் பார்ப்பாங்க. ஸோ அந்த படங்களில் வர சீக்வன்சஸை நம்ம வந்து காட்டி எப்படி வந்து சிலம்பம் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு ட்ரையல் மாதிரி கொண்டு வரலாம், எப்படி வந்து ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து ட்ரை பண்ணாதுன்னு நமக்கு தெரியும். அதனால இது வந்து ஒரு முதல் ஸ்டெப்பாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ அதுதான் வந்து நான் தமிழை வந்து தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு இது ஒரு குட்டி வழியாக நாங்கள் பார்த்தோம்.